ஹாய்ங்க. சிம்பிளாக சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ சிக்கன் ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி தண்ணி தனியாக பிரிகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு இப்போ வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நறுக்கி வச்ச வெங்காயம் மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி பழம் நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் எடுத்து போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சோம்லங்க சிக்கன் சூடு பண்ணி, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கலாங்க. அடிக்கடி எடுத்து படுத்துக்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு சிக்கன் நல்லா கொஞ்சம் சுண்டிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணுங்க. கறி நல்லா வேகணுங்க. பாறை வேகிறத வெந்திருக்கு. உப்பு காரம் பார்த்துக்கலாங்க. உப்பு லைட்டாக பத்தலைங்க. உப்பு கொஞ்சம் இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் வேக விடலாங்க. பாருங்கள், சிக்கன் கிரேவி ஓரளவுக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த சிக்கன் நல்லா சுத்தமாக கழுவி உப்பு மஞ்சத்தூளை போட்டு நல்லா கழுவிக்கணுங்க. அப்போ தான் இந்த சிக்கன் உள்ள வாசம் அந்த வாசத்தை கவுச்சி அடிக்காதுங்க. ஒரு தடவைக்கு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்குங்க. கழுவி எடுத்து அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வடை சட்டியில் போட்டு அந்த தண்ணி சிக்கன் தனியாக நல்லா பிரியணுங்க. சிக்கன்லேயே தண்ணி வருங்க. அந்த மாதிரி எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி இதுக்கு நல்லா வருங்க. நம்ம வெங்காயம் மிளகா போட்டு தக்காளி எல்லாம் போட்டு அப்போவே சிக்கன் எடுத்து போட்டோம்னா அந்த ஒரு அது தண்ணி நம்ம அதிகமாக போயிருங்க. நீங்கள் இப்படி தனியாக சிக்கன் எடுத்து வச்சு செஞ்சிங்கன்னா சிக்கனில் உள்ள தண்ணி நல்லா ஓரளவுக்கு வந்துடுங்க. அப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதுக்கு மசாலா எதுவுமே தேவையில்லைங்க. சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போதுங்க. இதில் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே நான் இது போடலைங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த சிக்கன் கிரேவி எடுத்துக்கலாங்க. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. எந்த ஒரு இதுவுமே தேவையில்லைங்க. சிம்பிளாக செஞ்சிடலாங்க. டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, நம்மளது சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் இருந்துச்சுன்னா இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப கிரேவியாக ரொம்ப வரன்னு இல்லாமல் ரொம்ப சலசலன்னு தண்ணியாட்டும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி நீங்களே எடுங்க. செம்மையாக நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இப்படி செஞ்சு சாப்பிடுவீங்க. சிம்பிளாக எந்த ஒரு இதுவுமே தேவையில்லைங்க. சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதுங்க. மசாலா இது சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம்.